சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சிவங்க ஊர் முழுக்க பார்த்தா சேதுவும் கருப்புவும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தா மாப்பிள்ளையோட காதுக்கு போயிருது. அப்பா போச்சுப்பா போச்சு, நம்ம மோசம் போயிட்டோம்பா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து வீட்டுல பதவும், என்னடா என்ன ஆச்சு, 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பா கேட்கவும், இல்லப்பா ஊரு முழுக்க என்னைய பத்தி பொண்ணு வீட்டுல இருந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், இப்பதான் என் ஃப்ரெண்டு போன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்லி நந்தகுமார் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. நாங்க நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருந்தா ஊரு முழுக்க விசாரிச்சேன்னா நாடு முழுக்க விசாரிச்சேன்னு சொல்லி நாங்க தைரியமா இருக்கலாம், நீயே இப்படி கண்ட மெனிக்கு ஊரு மெஞ்சுக்கிட்டு திரியிற, உன்னை எப்படா திருத்தலான்னு சொல்லி இந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்துக்கு சொத்தா ஆச்சு, உன்னை எப்படியா திருத்தலான்னு பாக்குறோம், ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற காரியத்தினால பயமா தானடா இருக்கு. சரி இப்ப ஒன்னும் கெட்டு போகல, ஒரு 10-15 ஆட்கள் நம்ம ஆட்களே செக் பண்ணி ஊர் முழுக்க அங்கனங்க இருக்க சொல்லு, பொண்ணு வீட்டுல இருந்து யாரு வந்து விசாரிச்சாலும் உன்னைய பத்தி நல்ல விதமா சொல்ல சொல்லு, முக்கியமா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை ஊர் முழுக்க சுத்த சொல்லு, அதுவும் சிவகங்கைக்குள்ள அதுவும் நம்ம அக்கம் பக்கத்துக்குள்ளேயே சுத்த சொல்லு, அப்பதான் பொண்ணு வீட்டுல இருந்து விசாரிக்க வருவாங்க, அப்ப உன் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிவை அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதும், சரிப்பா, ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கிட்ட பொண்ணோடைய அண்ணன் விசாரிச்சிருக்காரு, அவன் யதார்த்தமா கடத்தெருவில் நிக்க, அப்ப வந்து பொண்ணோடைய அண்ணன் மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க, இவன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு என்னைய பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மாப்பிள்ளை சொல்லவும், சரிப்பா நான் இப்பயே போய் ஆட்களை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்த்தா அவங்களுக்குள்ளே ஆளை செட் பண்ணி வச்சு மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா சொல்லிடுறாங்க. சேதுவும் பார்த்தா ஒரு 2-3 இடத்துல விசாரிக்கிறாரு. விசாரிச்ச வரையும் பார்த்தா மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமாவே சொல்றாங்க. கருப்புவும் பார்த்தா சிவகங்கைக்குள்ள போய் 4-5 இடத்துல விசாரிக்கிறாரு. அங்கேயும் பார்த்தா மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. கருப்பு பார்த்தா உடனே தமிழுக்கு ஃபோன் போட்டு, ஏமா தமிழ், சிவகங்கைக்குள்ள வந்து இந்த மாதிரி கருப்பசாமி யோகமாக நந்தகுமார்னு விசாரிக்கும் போது எல்லாரும் நல்ல விதமானதான சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், என்னன்னு சொல்றீங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அட ஆமாம்மா, நானும் ஒரு 4-5 இடத்துல விசாரிச்சேன், எல்லாருமே அந்த பையன் நல்ல பையன் தான் சொல்றாங்க, ஆனா நீ என்னம்மா அந்த பையனுக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்றியே, எனக்கு ஒன்றும் புரியலையம்மா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அதானே எனக்கும் புரியல, அப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரேனே, இல்லனே இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிம்மா என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நாளைக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிடுறாரு. சேதுவும் பார்த்தா எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே தமிழ் பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்கவும், என்னமா சொன்னேன், மாப்பிள்ளை அப்படி இப்படி, மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்கு அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள போய் நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம். விசாரிக்கும் போது மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லடி, எங்க வீட்டுல யாரும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அப்படி இருந்தா உன் குடும்பத்துக்கு ஆகாது, முக்கியமா உனக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுமே, கண்மணியுடைய கல்யாணத்தை நிப்பாட்டணும், அதுதானே உன் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா, சரி அவரை பத்தி கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா போன்ல பாக்குறாங்க. இவன் எப்படியும் சோசியல் மீடியால இல்லாமையா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா நந்தகுமார் பேர்ல சோசியல் மீடியால போய் பாக்குறாங்க. அவன் பார்த்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி எல்லாத்துலயும் இருக்கான். அதுல பார்த்தா 4-5 பொண்ணுங்களோட சிரிக்க வைக்க போட்டோ எடுக்கன்னு சொல்லி எக்கச்சக்கமா ப்ரொஃபைல்ஸ்ல எல்லாமே இருக்கு. இதை பார்த்துட்டு தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இதுல என்ன இவன் இப்படி இருக்கான், ஆனா இவங்க விசாரிச்ச வரையே நல்லவன்னு சொல்றாங்க, இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா நந்தகுமாரோடைய சோசியல் மீடியா பேஜ்ல போயிட்டு அதுல அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியில போய் இந்த மாதிரி நான் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. அவங்களையும் பேசுறாங்க. பேசையில தான் தெரியுது நந்தகுமாரை பத்தி விசாரிக்கிறாங்க. தமிழ் என்ன ஏதுன்னு அவங்க கேட்கல, இந்த மாதிரி கல்யாணத்துக்காக நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நந்தகுமார் தான் பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கல. அங்கிருந்து பேசுற பொண்ணுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நம்மளை காதலிக்கிறேன்னு சொன்னா இப்ப கல்யாணம் வரைய போயிருக்கு, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க, நந்தகுமார் என்னை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்னன்னா ஒரு பொண்ணு அதுவும் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்றீங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இதை கேட்டதும் பார்த்தா தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. சரி நான் உங்களை நேர்ல மீட் பண்ணி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிங்க நாளை காலைல இந்த பார்க்குக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்றாங்க. தமிழும் அந்த பொண்ணும் பார்த்தா பார்க்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நந்தகுமாரை பத்தி தமிழ் கேட்கவும், இங்க பார்த்தா நந்தகுமாரை பத்தி நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணு சொல்லவும், இதை கேட்டதும் தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், நான் ஒரு
அட்ரஸ் தரேன், அந்த மண்டபத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணுகிட்ட கேட்கவும், கண்டிப்பாங்க கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறேன், நந்தகுமாரினே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட எல்லாம் மீறி நடந்து இப்போ என்னை ஏமாத்த வேறு செஞ்சுருக்கான். நாளை காலையில் நான் கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறேங்க. நான் தனியாக வந்தால் மட்டும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நந்தகுமார் கொஞ்சம் வசதியான ஆள், எப்படியாவது என்னை சமாளிச்சிருவான். நான் போலீஸோடு வந்து நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் வந்த உடனே கண்மணியை போய் பார்த்து, கண்மணி கவலைப்படாத, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்மணி ரொம்ப சந்தோஷமாக கேட்கவும், ஆமாம் தமிழ், உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை எந்த விதத்துலையுமே நல்லவன் கிடையாது. அவன் குணத்தில் ரொம்ப கேடு கட்டவன், சரியான பொம்பளை பொறுக்கி. இப்போ தான் அவனை பற்றி நல்லா விசாரித்து அவனால் ஏமாற்றப்பட்ட பொண்ணையும் பார்த்து நான் விசாரித்தேன். அந்த பொண்ணு நாளைக்கு போலீஸோடு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லிடுச்சு. நீ அதனால் எதையும் நினச்சி வருத்தப்படாத, நீ போய் நிம்மதியை தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே கண்மணிக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. நிஜமாவா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கண்மணி கேட்கவும், ஆமாம் கண்மணி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் உடனே பார்த்தா கண்மணி தமிழை கட்டி பிடிக்கவும், ரொம்ப நன்றி அண்ணி, உங்ககிட்ட உதவின்னு கேட்டேன், ஆனால் எனக்காக எப்படியோ முயற்சி பண்ணி இந்த ஒரு உதவி பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் இங்கே பார்த்தா, சரி கண்மணி நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா விடிஞ்சா கல்யாணம். கண்மணி ரொம்ப சந்தோஷமாக பார்த்தா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது ஆறுமுகம் பார்த்துட்டு, என்ன நேற்று வரையே அழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் நினைக்கவும், அப்போ தான் கண்மணி ஆறுமுகத்தை கூப்பிட்டு, ஆறுமுகம் இந்த கல்யாணம் நடக்காது.